ஜூலை ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேய் படத்தில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குமோ அதெல்லாம் எல்லாமே இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு ப்ரெஸ்ஸில் பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் எஃப்எம்எஸ் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது படம். உங்களோட ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது எங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு முதல் படம். எங்களுக்கு கணேஷ் கே பாபு அவரோட ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். எனக்கு ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு படம், கல்யாண் டேரக்டர் அவருக்கு ஃபஸ்ட்டு படம், அஞ்சனா ஃபஸ்ட்டு படம். இந்த மாதிரி எல்லாருக்கும் இது முதல் படமாக இருக்குது. எல்லோரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். நல்லபடியாக எழுதி படம் நல்லபடியாக ஜெயிக்கணும் நான் கேட்குறேன். தேங்க்யூ. வித்தியாசமான ஒரு முதல் படம். ஃப்ரெண்ட்ஷிப்னாலே படம் அதனால நாட் இஸ் சான்ஸ் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். படத்துக்கு நல்ல இருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் கேட்டு பாருங்க. இது மொத்த டீமோட ஹார்ட் ஒர்க் இல்லை, அதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு நான் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நம்மளோட பொண்ணான நேரத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கு. யாருக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஆடியன்ஸோட நல்ல தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வழக்கமாக வந்த ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாரோட முதல் வரி இது. எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும் நம்புகிறேன். வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நல்ல பெரிய நன்றி. இங்கே எல்லாருமே நிறைய பேர் டெபியூட்டர்ஸாக இருக்கும். நாளெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம். ஜூலை 3 படம் ரிலீஸ் ஆகும். எல்லாருமே தியேட்டரில் இந்த படத்தை பார்க்குறீங்க. ஏன்னா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். இங்கே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படத்தை பார்த்து நிறைய ஒரு புது அப்ரோச் இல்லை சைக்கிள் மாறும். எல்லாரும் ஃபேமிலிஸாக எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு திரையரங்கில் பெரிய வெல்கம் அதே மாதிரி இவருக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் ஃபேமிலியோட தேங்க்யூ. வணக்கம். சார் பாக்யராஜ் சார் படத்தில் ஆர்ட் சொல்கிறீங்க. நிஜ படத்தில் வச்ச சீன் கொஞ்சம் சவுண்ட் ஆஃப் இரண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். பெரிய இழப்பு. அதை பற்றி சொல்லுங்கள். கொஞ்சம் சவுண்ட் ஆஃப் பேசுங்க. இப்போ அவர் சார் இருக்க வேண்டிய தருணம் இது.
ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு டேரக்டராக நான் அவர்கிட்ட வந்து ஒரு பாராட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது நடக்காமல் போனது பெரிய வருத்தம் தான். ஆனால் எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருப்பாரு, ஆசீர்வாதம் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்துலேயே அவர் இந்த படத்தோட கதையிலேயே அதை பார்த்துருப்பீங்க. அவரோட கேரக்டர் தான் வித்தியாசமாக ஒரு மாதிரி இந்த கதையை தூக்கிட்டு போயிருந்தோம், தனியாக தூக்கிட்டு போயிருந்தோம். அவர் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஆசீர்வதிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படம் பார்த்து பெரிய இழப்பு தான், எதிர்பார்க்கலாம். சார் பல படங்கள் பேய் படங்கள் பார்த்துருக்கோம். எல்லா படத்துலையுமே பேய் காட்டுறப்ப ரொம்ப அழகாக காட்டுறாங்க. கருப்பாக இருக்கிறவங்களாம் பேயாக மாட்டாங்க. நம்ம இதில் கருப்பாக தானே இருப்பாங்க. இல்லை சார், அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். கருப்பாக தான் இருப்பாங்க. இல்லை சார், அழகாக தான் இருக்காங்க. கருப்பாக இல்லை சார், அது ஹீரோயின் ஆனால் அது இல்லை நட்டி சாரையும் அந்த பேய் வருத்தது. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸராக வந்துருக்காங்க. பாலச்சந்தர் இங்கே இருக்காதுன்னு அதுவும் திருப்பி இல்லைண்ணே. அதான் இப்போ நாங்கள் நட்டி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கதை, அதாவது அந்த கதை எங்கே தொடங்குது, அந்த இடத்துல பயங்கரமாக பிடிக்கிற வச்சுக்கோங்க. இது எங்கே தொடங்குதுன்ற ஒரு தொடக்கம். ஸோ நட்டி சார் மூலமாக தான் அது தொடங்குது. ஸோ அவர் அந்த பாலச்சந்தர் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது தான். ஸோ அதுலேருந்து அந்த கதையே எங்கே இது அவர் ஏன் அந்த பேரை சொல்கிறாரு, ஏன் எங்கேருந்து வருதுன்றது தான் அந்த கதையை ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது முதல்ல தெரிஞ்சதே அவருக்கு தான். ரொம்பவே பயமுறுத்திருக்கீங்க, நல்லா இருக்குது. ஆனால் பார்த்ததுக்கெல்லாம் 3 பேரை கொடுது அப்படின்னா நாங்கெல்லாம் உயிரே வாழ முடியாது. நம்ம அது ஒரு அப்ரோச்சாக எடுத்துருக்கோம். அது அது ஒரு கெட்ட ஒரு அது பார்க்குறது தவிர்த்து அதை தாண்டி போகும்போது ஒரு விஷயம் இருக்குல்ல. நிம்மதியாக ஒருத்தங்க ரோட்டில் நடந்து போகணும் அப்படின்ற இல்லை இவங்களும் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணுறதுக்காக அப்படியா இருக்குமோன்னு கூட நான் நினைச்சேன். அண்ணா அந்த இடத்துல அப்படி நிமிந்து உட்காந்து பார்த்தா ஒன்றும் காணும். அதனால கேட்டேன் சார். பயத்தை போக்குறதுக்காக பல இடங்களில் ஹீரோ வந்து தண்ணி அடிக்காது, தம் அடிக்காரு. இன்னைக்கு பேயை பார்த்து பல பேர் பயப்படுறாங்க. இப்படி பயப்படும் போது தண்ணி அடித்தா சரியாகுமா சார்? சரியாகும், கண்டிப்பாக சரியாகும். அதனால தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கோம். ஏன்னா அது உண்மையிலேயே சயின்ஸாக ட்ரீட் பண்ணி அது மன ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுன்றதுனால தான் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த சீனும் அதனால தான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி பயத்தில் இருக்காங்க, தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம்னு சொல்கிறீங்க. இல்லை, அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்கிறோம். அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டாக்டரை பார்க்குறாரு, சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறாரு. ஸோ அவர் ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா இது ஹெல்ப் கேட்கணும், இதில் தான் எங்களோட ஆசை. ஸோ அதை தான் வச்சுருக்கோம். இணைய பாட்டு என்பது விஜய் சாரோட அப்படிப்போடு பாட்டு யார் சார்? அது சொல்லணும்னா அதுதான் நமக்கு இருந்ததோ சாய்ஸாக, அதனால நமக்கு அது வச்சுட்டோம். அதே மாதிரி இந்த தோசைதாவா புக்கு ரெண்டுமே வந்து இப்போ அந்த கொலையில் வந்து எவிடன்ஸ் அது வந்து போலீஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எப்படி அந்த இல்லை, அது எவிடன்ஸுன்றதை விட அது இப்போ அவர் நீங்கள் அது நான் சில விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அது அவரே போய் ஒரு விஷயம் அதை வேணான்னு சொல்லி தூக்கி போடும்போது கூட அது திரும்பி வந்துடுது. ஸோ அது அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கற்பனையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து கற்பனையாக கூட இருக்கலாம். சார் அதே கேள்வி தான் சார். இளையராஜா சார் பாட்டு போட்டால் காப்பிரைட்ஸ் கேட்பாங்க, அதே பாட்டை ரிப்பீட் பண்ணி விட்டுருக்கேன். இருக்கலாம்ண்ணே. என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே என்ன மாட்டி விட்றாதீங்க சார். அந்த பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தின அந்த கார்த்திக் கேரக்டர் அந்த பொண்ணு எதுவுமே செய்யலையே. கார்த்திக்ங்கிற பேரால் விட்டுடுச்சோ? இவர் பேர் கார்த்திக், அதுதான் அவர் பேர் கார்த்திக். இல்லைண்ணா, அது அந்த பொண்ணு அதான் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவீல் பண்ணலாம். ஏன்னா அதை நம்பி தான் இந்த படம் அந்த பற்றி தான் இருக்குது. ஆனால் அது வந்து கடைசியில் அது இருந்தது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்ட் 2ல பார்க்கலாம். டார்க் வந்து சிவன் தான் காட்டியிருக்கோம். கடவுள் காப்பாற்றுறது மாதிரி காட்டியிருக்காங்க. அவரே புரியாத மாதிரி வரைகிறாரு. ஓகே, கடவுளே வரைஞ்சிட்டாருன்னும் போது அவங்க வந்து பயந்துக்கிறவங்க கூட செய்வாங்க அடுத்து. ஆமாம். ஆனால் அவங்க கடவுளையும் மீறி அது வந்து தீய சக்திகள் வேலை செய்யுதுன்ற மாதிரில இல்லை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடுதலை என்பது வந்து இவங்க கிட்ட இருந்து தான். அவன் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அதை சொல்கிறேன், எந்த அளவுக்கு அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. பார்த்துருக்கீங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிறான். அதுதான் கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்க விடுதலை இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் காமிச்சு சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கீழே ஒரு அதான் சிவனோட உருவமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரௌத்திரமாக தான் இருக்கும். எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு சிவன் மாதிரி தான் அந்த மாதிரி தான். இந்த கதையை பொறுத்தவரைக்கும் சைக்கலாஜிக்கலாக போகிறதுனால அவன் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான் அவன் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குன்றது அவர் ஒரு பொருள் எடுக்கிறாரு. அந்த பொருளுக்கான அவர் எங்கே போனார் எதுவுமே தெரியல. ஆனால் அந்த பொருள்
யார் அது வச்சாங்க அது 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 வீட்டில் முன்னாடி இருந்ததுக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க பாகியராஜ் சார் சொல்லுற மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தொடங்கும். வீட்டில் பார்க்கறதுக்கு அவரு அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு. அரவிந்த் சாமி மாதிரி அவர் வந்து ஒரு லவ்வபிள் பாயா காமிக்கலாம். ஆனால் எடுத்தோடனே அவரும் சரி, இதுக்கு முன்னாடி காளிதாசன் அதே மாதிரி தான் டைம்ல பண்ணாரு. இப்பயும் டார்க்ன்றதுனால அவர் நல்லா நடிப்பண்ணே தெரிஞ்சு லவ் கதெல்லாம் வச்சுருந்தோம். இந்த மாதிரி பண்ணுவாங்க. லவ்லாம் வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா பாட்டு வேண்டாம், எனக்கு டான்ஸ் அந்த மாதிரிலாம் வேண்டாம், நடிக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா இருக்கு, பேயும் நல்லா அழகா இருக்கு. ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு 2-8 கேட் ஃபீலிங் வச்சிருக்கோம். சார் டாடா மாதிரி ஒரு லவ் ஃபேமிலி ட்ராமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனைகள் எடுத்துட்டு இப்படி பேய் கதையை எடுக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணுற படம் இப்படி இருக்கணும்னு யோசிச்சது அவர் தான் காரணமா? இல்லை இல்லை நான் இப்போ டாடா பார்த்து இந்த கதை நான் பண்ணணும்னு வச்சுருந்தேன். டாடாவும் டார்க்கும் 2 கதை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு படம் இந்த 2த்துல ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் வச்சுருக்கேன். டாடா சீக்கிரமாக சேனலேஜ் ஆகிடுச்சுங்களா டாடா. இந்த கதை வச்சுருந்தப்போ இந்த ஆரம்ப காலத்தில் ட்ரை பண்ணி பிச் டேக்லாம் அனுப்பிச்சிருந்தோம்ல, அப்படி ஒரு பிச் டேக் வந்து சுற்றிட்டு இருந்தது படமாக உருவாயிடுச்சு. இவர் வந்து இந்த கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அது டேரக்டரும் சொன்னாங்க. மியூச்சுவலாக அது நடந்துச்சு. இவருக்கும் பிடிச்சிருந்துச்சு, டேரக்டரும் சார் நட்டு சார் அது மாதிரி பெரிய ஃபுல் ரோல் எடுக்கிற ஹீரோயினும் கூட இன்றைக்கெலாம் ப்ரொமோஷன் வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் முன்னாடி கொஞ்சம் நேரம் பின்னாடி கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட இந்த கெஸ்ட் ரோல் கேமியா ரோல் ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்திருக்கீங்க. நான் ஃபுல்லாக வந்து நிற்கிறீங்களே பப்ளிசிட்டிக்கு, இந்த பெருந்தன்மையை பாராட்டுறோம். நல்ல ரொம்ப புதுமையான ஒரு முயற்சி. இந்த சைக்கடலிக் த்ரில்லருக்கு மாறு வந்து ரீசெண்டாக யாரும் பண்ணலை. ஸோ அவங்க எடுக்கிற அட்டம்ப்ட்டுக்கு வந்து நான் அந்த அட்டம்ப்டை பண்ணலைனாலும் இந்த மாதிரி ஒரு அட்டம் நான் பாட்டாக இருக்குது பெருமையான ஒரு விஷயம். அதனால தான் வந்து எந்த ப்ரொமோஷன் எஸ்லாம் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன். மழை காலத்துக்கு போட்டுனான கஷ்டம் ஷூட். சார் இயக்குனர் சார், இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எது இன்ஸ்பிரேஷனாக வந்து நீங்கள் எடுத்தீங்க? இந்த கதையை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தது? அதான் சார் டைரக்ட் கதையை கதையை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனில் எழுதுனீங்களா, ஏதாவது பாதிப்பு இருந்ததா? எனக்கு நிறைய பேரோட உண்மை சம்பவங்கள ஒன்றா போகும், நிறைய பேரோட கதைகள் அது ஒன்றா வச்சு இன்ஸ்பிரேஷன். ஏறக்குறைய இதில் நான் நடந்திருக்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அவங்ககிட்ட கேட்டது நான் வந்து குற்றம் நடந்தது என்னால் போடுற வரைக்கும் அமானுஷம் பற்றிலாம் நான் அந்த எபிசோட்லாம் போடுறோம். அப்போ நிறைய இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அப்படி நான் கேட்ட சில கதைகள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சிலதெல்லாம் சேர்ந்து